வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா சில்லி கோபி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இப்போ எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் செய்ய போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் அண்ட் பெல் பட்டனு அண்ட் லைக்கும் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் கமெண்டில் இது எப்படி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சில்லி கோபி பண்ண போகிறோம். அதை எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பாருங்கள். 2 காலிஃப்ளவர் வாங்கி வச்சுருக்கோம். பாருங்கள், ஒரு சின்னது ஒரு பெருசு. இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். அதனால் தண்டெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு மஞ்சத்தூளும் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஒரு 3/4 வேக்காடில் எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை பொரித்து எடுத்து அதுக்கப்புறமா ஆனியன்லாம் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் இதை போட்டு ரெடி பண்ணணும். அது எப்படின்னு ஒன்று ஒன்றா பாருங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக இந்த மாதிரி சைஸில் தனித்தனியாக எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது அந்த கேப்லலாம் சில புழுவெல்லாம் இருக்கும். சின்ன சின்ன அந்த காய்கறி தின்றக்கூடிய ஒரு சில புழுவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணணுன்னா, கட் பண்ணோன்னா உப்பு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அந்த மாதிரி ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட வெளியில் வந்துடும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உப்பு தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டு வைப்போம். அப்போ தான் அதில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சி ஏதாவது இருந்தால் கூட அந்த உப்பு தண்ணி பட்டோன்னா டப்பர் எல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். அப்புறம் ஒரு 3/4 வேக்காடு ஆனதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துகிட்டு தண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மாவெல்லாம் போட்டு சோள மாவு, மைதா மாவு, அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்கணும். அதை இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், உப்பு தண்ணியை போட்டு கலக்கி கொஞ்சம் நேரம் வச்சுருக்கோம். அதில் ஏதாவது சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்கும் சிலதுலலாம். அந்த பூச்சியெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கழுவினதுக்கப்புறமா மற்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அது 10 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுட்டோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை கழுவி நம்ம ட்ரை பண்ணி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம். அதை தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நல்லா வடித்து எடுத்துட்டோம் நம்ம அதை. அதுக்கப்புறமா இதை தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். பாருங்கன்னா, நம்ம தண்ணி சுடுதல் தண்ணி சூடு பண்ணுறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். போட்டுக்கலாம். அப்புறம் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டோம். இப்போ நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வேகிற வரைக்கும் நம்ம இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி மசாலா ரெடி பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு பாதி எடுத்துக்கணும். மைதாவும் ஒரே மாதிரி இருக்கணும், அதே கப்பில் எடுக்கணும். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவும் அதே மாதிரி ஒரே ஒரு கப்பில் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மைதாவை 1 கப்பு போடுறோம். எந்த பாத்திரத்துக்கு எடுக்கணுங்களோ அதே அளவுக்கு அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுக்கணும். இப்போ நம்ம அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவருக்கு அதே அளவு அந்த கப்போட ஃபுல்லாக எடுத்தாச்சு. அப்படியே 2த்தையும் கொட்டியாச்சு. இனி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், போதும். ரொம்ப போட வேணாம், ஏன்னா நம்ம பண்ணும்போது அதில் போடுவோம் இல்லையா, பச்சை மிளகாலாம் போடுவோம்ல, அதனால். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டாச்சு. மாவு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்பு கம்மியாக இருக்கா காரம் கம்மியாக இருக்கான்னு. இப்போ பாருங்கள், இப்போ அது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு, கொதித்து நல்லா வெந்துட்டுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாது. எப்படி பஜ்ஜி மாவெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அந்த அளவு பருவத்தில் நம்ம பண்ணால் போதும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஏன்னா அந்த நம்ம வடிகட்டுறோம் இல்லையா காலிஃப்ளவர், அதுலேயும் வந்து தண்ணி கொஞ்சம் இருக்கும். எந்த நம்ம ட்ரை பண்ணாலும் ஓரளவுக்கு இருக்கும். அதனால் ஓரளவுக்கு மட்டும் நம்ம இது பண்ணி வச்சுக்கணும், ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்குது. இப்போ பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அதை எப்படி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். அதுலேருந்து ஒன்று எடுத்து போட்டு நம்ம கையில் எப்படி நம்ம அமுக்கி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் வெந்துருச்சான்னு. அது பார்த்திங்கன்னா இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை வடிகட்டுறோம். பார்த்து தண்ணி சூடாக இருக்கும், கவனமாக செய்யுங்க. இப்போ நம்ம அது நல்லா வடியட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோன்னா, கேஸை பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ பொரிக்கிற மாதிரி நம்ம எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே அது ட்ரை ஆகிடும். அதை மசாலா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி மசாலா ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் போட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொரித்து எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தாளிக்கிற வேலையெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த மசாலாவில் கொஞ்சம் நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வடிகட்டி இருக்கோம் இல்லையா, வடிகட்டி வச்சுருக்கோம்ல வெந்ததை, அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வேக வச்சு வடிகட்டினதை நம்ம வந்து போட்டுக்கலாம். அதில் காலிஃப்ளவரை நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் பவுடர் வேணுன்றவங்க போட்டுக்கலாம். நாங்கள் கலர் பவுடர் இப்போ யூஸ் பண்ணலை, தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படியாகவே இந்த கலராகவே இருக்கட்டும். மஞ்சத்தூள் நம்ம ஒயிட்டாக போட்டோம் இல்லையா, அந்த இதை வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துலாம். இப்படி சும்மா கூட சாப்பிட்லாம் பொரிச்சு வச்சு, அதுவும் நல்லா தான் இருக்கும், பசங்களுக்கு பிடிக்கும். நம்ம இன்றைக்கி வந்து பொரிச்சு வச்சு அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து சில்லி கோபி எப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி சில்லி சிக்கன்லாம் பண்ணுவாங்களோ அந்த ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். இது வந்து கோபி போட்டிருக்கோம். சிக்கன் போடுறதா இருந்தால் சிக்கனை கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் பொரிக்கணுன்ற அவசியம் கிடையாது, சும்மா கூட பண்ணலாம், வேக வச்சு எடுத்து கூட பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மாவு எடுத்து போட்டு பார்த்தோம், கீழே போயிட்டு மேலே வந்துடுச்சு. அப்போ எண்ணெய் சூடாகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதை போட போகிறோம். அதை இன்னும் கூட எண்ணெய் சூடாகணும், கொஞ்சம் கம்மியான சூடாக இருக்குது, சூடாகிடும். பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், மொத்தமாக போட்டால் ஒட்டிக்கும் எல்லாமே. ரொம்ப அடுப்பை கூட்டி வைக்கக்கூடாது, ஸ்லிம்மில் தான் வச்சுக்கணும். இப்போ ஸ்லிம்மோட கொஞ்சம் அதிகமாக நம்ம வச்சுக்கணும். ரொம்ப ஸ்லிம்மாக வச்சாலும் ரொம்ப நேரம் ஆகும், சரியாக எண்ணெய் வந்து உரிய ஆரம்பிச்சிடும், மாவு வந்து சரியாக இதாகாது. ஒரு லிமிட்டாக கரெக்டாக அளவு சூடு வச்சோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக பொரிஞ்சு வரும். அது ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்ததுனால நம்ம ரொம்ப நேரம் ஒன்றும் விடணும்னு அவசியம் இல்லை. மேலே இருக்கிற அந்த மாவோட கோட்டிங் மட்டும் நல்லா பொரிஞ்சு வந்தால் போதும். அது பொரிஞ்சிட்டு வருது. இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம். நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். ரொம்ப முறுமுறுன்னு ஆகணும்னு, ரொம்ப முறுமுறு மேலே இருக்கிற அந்த மாவு மட்டும் முறுமுறுன்னு ஆகணும். உள்ளே ஆல்ரெடி வெந்திருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முறுமுறுன்னு மேலே இருக்கும், உள்ளே அப்படி ஸ்மூத்தாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வடித்து எடுத்துக்கலாம்.
சரி இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் பொரித்து நம்ம எடுத்துட்டோம். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன நாங்கள் டேஸ்ட்டு பார்க்குறோம், கொஞ்சம் எடுத்துட்டு நானும் என் ஒய்ஃபு தின்ட்டு அதனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். வெங்காயம் இருக்கு இல்லையா, அது சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் முழு பூண்டு இருக்குல்ல, அது ஒரு 10 பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வெங்காயத்தை பார்த்திங்களா, இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கணும். பூண்டு இந்த மாதிரி பல்ல வந்து 10 பல்லு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா, நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படியே வெளியில் தெரியும், வாயில் போடும். சைனீஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க, சைனீஸ் ஸ்டைலில் பண்ணும்போது. அதில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் குடமிளகா, ஒரே ஒரு குடமிளகா எடுத்துருக்கோம். வெங்காயம் வேணால் 2 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் நிறைய, என்ன வெங்காயம் இல்லை நிறைய சேர்க்க மாட்டோம் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த இது பண்ண இந்த மாவு கரைச்ச அந்த இது இருக்குல்ல பாத்திரம், அதுலேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த மாவே வந்து லைட்டாக கிரேவிக்காக கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுலேயே சோள மாவுலாம் இருக்கிறதுனால நம்ம மாவை தனியாக கலக்கி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தாளிக்கும் போது மீதியெல்லாம் பார்க்கலாம். பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி சைடாக ஸ்டைலாக கட் பண்ணலாம். எனக்கு அந்த அளவுக்கு வரல, ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அந்த இதெல்லாம் வந்து காலிஃப்ளவர்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. எண்ணெய் ஆயில் வந்து இப்போ அதில் அதிகமாக இருக்குது, நம்ம தாளிக்க போகிறோம். அதனால் அதில் எண்ணெய் வந்து கொதிச்சிருக்க எண்ணெயை வந்து கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணிட்டு அதிலே நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெயை கம்மி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது பூண்டு அதை போடுறோம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போடுறோம், கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை. அது சின்னதாக நறுக்கி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தை போடுறோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நீங்கள் கேட்பீங்க இஞ்சி பூண்டும் அது பூண்டும் தனியாக போடுறீங்களே எதுக்குன்னு. அது சாப்பிடும்போது அந்த பூண்டு கொஞ்சம் முழுசாக வரும், அதனால தான். இஞ்சி பூண்டு எடுத்து கரைஞ்சி போயிடும், அது டேஸ்ட்டுக்காக. இது வாயில் போடும்போது டேஸ்ட்டுக்காக அப்படி 2 போடுறோம். அப்புறம் அப்படி நல்லா வதக்கி விடணும், நல்லா கலர் மாறி ஆயிலில் 2 கட்சி வர்ற மாதிரி. இந்த வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, இந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரணும். அப்புறமா தான் இந்த பெருசாக வெட்டி வச்சுக்கொள்ள கொஞ்சம் வெங்காயம் ஸ்டைலாக, அதுவும் குடமிளகாவும் போடணும். ஏன்னா அது 3/4 வேக்காடில் இருக்கணும், இது ஃபுல்லாக வெந்துடணும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஆயிலில் முதல்ல அது வந்து அந்த வெங்காயமும் பூண்டு இஞ்சி பூண்டாக இந்த பச்சை மிளகாலாம் ஏன்னா நல்லா குக் ஆகிடணும். அதுக்கப்புறமா நம்ம போடுறது வந்து 3/4 குக்கு தான் இருக்கும். அதுங்களை வந்து ரொம்ப பெருசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டலாம். குடமிளகாவும் போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸு, கொஞ்சம் சில்லி சாஸு போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் சில்லி சாஸு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடணும். இதெல்லாம் டொமேட்டோ சாஸ் போடணும், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கலர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம அதை கரைச்சி வச்சுருந்தோம்ல தண்ணி, அதை நம்ம ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சுருந்த தண்ணி அதை நம்ம ஊற்றிடலாம்.
மாவு நம்ம அந்த இது பண்ணியிருந்தோம்ல, மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி அடைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி தான் நம்ம ஊற்றிருக்கோம். திக்காக ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக அப்படி திக்காக வரும். ஏன்னா நம்ம அந்த கலக்கி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி, அதுலேயே வந்து நமக்கு சோள மாவு இருக்கிறனால அந்த ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு திக்காகிட்டே வரும். அப்போ நமக்கு தண்ணி நீ கொஞ்சம் ஊற்றிட்டதுக்கப்புறமா நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர் அதை போட்டுக்கணும். போட்டாச்சு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. அந்த ஆனியன்லாம் பாருங்கள், பெருசு பெருசாக போட்ட ஆனியன்லாம் நமக்கு தனித்தனியாக தெரியுது. பெருசு பெருசாக நம்ம போட்ட அந்த கேப்சிகமும் தெரியுது. அந்த சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி போட்ட பாருங்கள் அந்த பூண்டு, அதுவும் நமக்கு வாயில் இப்போ தென்படும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நமக்கு வாயில் எச்சி விடுற மாதிரி இருக்கா. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். எங்கள் பசங்க வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சாயங்காலம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அந்த சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க. இதே மாதிரி எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் எங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா தேன் ஊற்றி பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்கள்கிட்ட காட்டி நீங்கள் செய்ய வைக்கிறோம் பாருங்கள் வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சில்லி கோபி ரெடி ஆகிடுச்சு. மேலெல்லாம் பாருங்கள் ஸ்டைலில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் என்னன்னு, இங்கே வந்து நான்வெஜ்ஜில் தான் பண்ணிங்களா, வெஜ்ஜில் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. இப்போ வெஜ்ஜில் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வெஜ்ஜில் நிறைய பண்ணலாம். பன்னீரில் பண்ணலாம், அதுக்கப்புறம் மஷ்ரூமில் பண்ணலாம், அதுக்கப்புறம் மீன் மேக்கரில் பண்ணலாம். அதெல்லாம் நான் ஒன்று ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கள் அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டாங்க சில்லி கோபி. இப்போ வந்து டேஸ்டிங்காக என் தம்பியும் நானும் ஒரு பிளேட்டில் எடுத்துருக்கோம். வாங்க டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். சிக்கன் செம்ம சூப்பராக இருக்குமா. அப்படியே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் டேஸ்ட்டில் மாதிரியே இருக்குது. அப்படியே செம்ம சூப்பராக இருக்குமா. எப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் நல்லா இருக்குமா. வாப்பா டெய்லி இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், பெப்பர்லாம் போட்டு ஒன்று செஞ்சாங்க கறி மாதிரி. அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா செஞ்சு? உங்களுக்கு வீடு கொடுத்து செஞ்சு கொடுத்தோமே. மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க. பாய் காய்ஸ். அவன் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன். மறக்காம இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க. மறக்காம இந்த விஷயத்தை சொல்லுங்க. பாய் கைஸ். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். பாய்.